நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள புனித தாமஸ் பள்ளியின் பொன்விழாவில் பங்கேற்க ஜனவரி 13ஆம் தேதி வருகை தந்தார் ராகுல். நீலகிரி தொகுதி எம்பியும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஆராசாவை அனுப்பி வைத்தார் ஸ்டாலின். ஆராசாவும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். கட் அண்ட் ரைட் ராகுல். வானிலை மோசமாக இருந்ததால் நிகழ்ச்சி முடிந்ததும் உடனடியாக புறப்பட்டுச் செல்வதில் கவனம் செலுத்தினார் ராகுல். இதனால் திட்டமிட்டபடி ராசாவால் பேச்சுவார்த்தை நடத்த முடியவில்லை. ஆனாலும் கிடைத்த குறுகிய நேரத்துக்குள் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் மேலிட பார்வையாளர் கிரீஷ் சோடங்கருடன் மட்டும் ஒரு மினி பேச்சுவார்த்தை நடத்தினார் ராகுல். அப்போது ராகுல் சுற்றி வளைக்காமல் வரும் தேர்தலில் 30 சீட்டு 3 அமைச்சர் பதவி வேண்டும், இதற்கான பதிலை திமுக தலைமை 3 நாட்களுக்குள் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இதைத் தொடர்ந்துதான் ஜனவரி 17ஆம் தேதி இதுகுறித்து ஆலோசனை கூட்டத்தை டெல்லியில் நடத்தியது காங்கிரஸ். ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, கிரீஷ் சோடங்கர், ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை, தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் பங்கேற்ற இந்த கூட்டம் 3 மணி நேரம் நீடித்தது. கூட்டத்தில் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் திமுக கூட்டணியில் தொடர வேண்டுமென்றே தங்களின் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர்.